மதுரை தான் அம்மா வீடு. சென்னையிலேருந்து வந்திருக்கோம், திருவிழாக்காக வந்திருக்கோம். மீனாட்சி திருக்கல்யாணம் பார்க்கலன்னா எங்களுக்கு அந்த வருஷமே திருப்தி அடையாது. பாஸ் போட்டேன், கிடச்சிருச்சு, வந்தாச்சு, திருப்தியாக சாமி பார்த்தாச்சு, நல்லபடியாக கல்யாணம் முடிஞ்சிருச்சு. ரொம்ப சந்தோஷம். நான் 5:45 உள்ளே வந்துட்டேன். லைன் ஆக்சுவலாக ஒரு ½ hour போயிடுச்சு. 5:15 நின்று 45 தான் உள்ளே வந்தோம். ஸோ 6:15 ஃபுல் ஆகிடுச்சு. 500 rupees டிக்கெட்டே வந்துட்டு 6:15 ஃபுல் ஆயிடுச்சு. ஸோ ரொம்ப க்ரௌட் ஏற 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 அவங்க அட்ஜஸ்ட் பண்ணி உட்கார வச்சுட்டாங்க. ஓகே, மேனேஜ் பண்ணிட்டாங்க நல்லபடியாக. எல்லா சுமங்கலிகளுக்கும் இது முக்கியமான நாள். எல்லாருமே மாங்கல்யம் மாற்றுவாங்க, இந்த கயிறு மாற்றுவாங்க. இன்னைக்கு இங்கே பண்ணுறது இன்னும் கொஞ்சம் விசேஷமாக இருக்கும், மன திருப்தியாகவும் இருக்கும். அவ்வளோதான். அம்மன் முன்னாடி மாற்றுறது ஒரு தனிப்பட்ட ஒரு சந்தோஷமான விஷயம். ராஜபாளையத்துலேருந்து வர்றோம் நாங்கள். மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் திருமணம் மீனாட்சி திருக்கோலத்தை பார்க்குறதுக்காண்டி ஊர்லேருந்து வந்திருக்கோம். நாங்கள் இது கிடைக்கிறதுக்கு ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும் அப்படிங்கிறதுனால தான் எங்களுக்கு கிடச்சிருக்குன்னு நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுறோம். மீனாட்சி அம்மனுக்கு சொல்லி வேண்டிக்கிட்டு டெய்லி பூஜைலாம் வீட்டில் பண்ணிக்கிட்டு வர்றோம். இன்றைக்கி திருக்கல்யாண நிகழ்வு ரொம்ப சிறப்பாக நடந்துருச்சு. அது எல்லா மக்களுமே இன்றைக்கி ரொம்ப மதுரை மக்கள் ரொம்ப ரொம்ப பெருமையாக இருப்போம். ஏன்னா நாங்கள் கடவுளுக்கே இன்றைக்கி கல்யாணம் நடத்தி வைக்கிறோம். அந்த பேர் பெற்றவங்க மதுரைக்காரங்க. அது இந்த நிகழ்வு மதுரைக்கானது மட்டுமல்ல, உலகத்துக்கு எல்லாத்துக்கானது. உலக தமிழர்கள் எல்லாத்துக்குமான சிறப்பான ஒரு நாள் இது. இந்த நாள் எல்லாத்துக்குமே பெருமையாக இருப்பாங்க. அது இந்த நிகழ்வில் நாங்கள் பங்கேற்றது எங்களுக்கு பூர்வ ஜென்ம புண்ணியம். அது அதனால் நாங்கள் ரொம்ப ரொம்ப பெருமை அடைகிறோம். நாங்கள் இந்த சித்திரை திருவிழாவுக்கு எல்லாருக்கும் உங்கள் வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறோம். எல்லாருமே நல்லா இருக்கணும்னு நாங்கள் வேண்டிக்கிறோம். நாங்கள் இந்த திருக்கல்யாணத்தில் நாங்கள் கலந்துக்கிட்டது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். போன வருஷத்தை விட இந்த வருஷம் ரொம்ப சிறப்பாக நடந்தது. ஆனால் இதில் பங்கேற்றுக்கிட்டதில் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ரொம்ப சந்தோஷப்படுறோம். காலையில் நாங்கள் 4:30 மணிக்கு வந்தோம். 4:30 மணிக்கு வந்தோம். இப்போ தான் ரொம்ப நல்லா சிறப்பாக இருந்தது. ரொம்ப நல்லா இருந்துச்சு, சிறப்பாக இருந்துச்சு. எங்களுக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. நாங்கள் மதுரையிலேருந்து நாங்கள் வந்திருக்கிறோம். வருஷம் மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணத்துக்கு வருவோம். எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் பிறந்த ஊர் இதுதான். கல்யாணம் ஆனதுக்கு போனதுலேருந்து நான் வருஷம் இங்கே பார்ப்பேன். எனக்கு மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணம் பார்க்கறதுனா ரொம்ப பிடிக்கும். அது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். எல்லாரும் கண்டிப்பாக வாழ்க்கையில் ஒரு தடவையாவது மீனாட்சியோட திருக்கல்யாணத்தில் கலந்துக்கிறணும். மீனாட்சி எல்லாரும் வருஷம் அந்த நம்ம கல்யாணத்தை ஞாபகப்படுத்துகிற மாதிரி மீனாட்சி அம்மன் அருளோட நம்ம கயிறெல்லாம் மாற்றிப்பாங்க எல்லாரும். இன்னைக்கு நாங்களும் எல்லாரும் மாற்றிருக்கிறோம். இங்கே வந்தாலே ஒரு பெரிய தனி சந்தோஷம். மீனாட்சி அம்மனோட ஆசீர்வாதம் எல்லாத்துக்கும் கிடைக்கணும். மதுரை திருக்கல்யாணத்துக்கு வந்திருக்கோம். ஃபர்ஸ்ட் டைம் மேரேஜ்க்கு அப்புறம் ப்ரே பண்ணிவிட்டு இங்கே சாமி தரிசனம் பார்க்க வந்திருக்கோம். ரொம்ப நல்லா இருந்தது, நல்லா தரிசனம் இருந்துச்சு. மதுரையிலே பிறந்து மதுரையிலே வளர்ந்து மதுரையிலே கல்யாணம் பண்ணி பேரம்பேத்தி எடுத்தாச்சு. இந்த மதுரை மண்ணில் இருந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். அப்படியே மதுரை மண்ணிலே என் உயிரும் போகணும். அதே தான் என்னோடது. மீனாட்சி கல்யாணம் மாதிரி இது வரைக்கும் நான் இத்தனையோ வருஷமாக பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன், விடாமல் பார்த்துக்கிட்டு இருக்கேன். மீனாட்சி கல்யாணம் மாதிரி மகிமை, அதோட மகிமையே இதில் வேறு எந்த ஊர்லேயும் இந்த மாதிரி கிடையாது. மீனாட்சி திருக்கல்யாணம் கடந்த 2 வருஷமாக தான் எனக்கு பார்க்க கொடுப்பனை இருக்குது. ரொம்ப அருமையாக இருக்குது. போன வருஷத்துக்கு இந்த வருஷம் ரொம்ப வெல் ஆர்கனைஸ்டாக பண்ணியிருக்காங்க. போன வருஷம் இந்த ரஷ்ஷை விட இந்த வருஷம் பரவாயில்ல, ரொம்ப ஆர்கனைஸ்டாக இருக்குது. தமிழ்நாடு அரசிற்கு மிக்க நன்றி. தாலி மாற்றினோம் ஆக்சுவலாக. அண்ட் நீங்கள் வந்தாலே ஒரு குட் வைப்ஸ் இருக்கும். இந்த வருஷம் ஃபுல்லாக ஒரு மன நிறைவோடு இருப்போம். திருக்கல்யாணம் பார்த்துட்டோம் இந்த வருஷத்துக்கு அப்படின்ற மாதிரி ஒரு மன நிறைவு இருக்கும். ஆக்சுவலாக சித்திரை திருவிழா மாதிரி வேறு எந்த ஊர்லேயும் இந்த மாதிரி ஒரு சிறப்பான திருவிழா நான் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. மதுரைக்குள்ள சித்திரை திருவிழா தான் பெரும் கொண்டாட்டம். இந்த வருஷம் தான் நான் இங்கே வந்திருக்கேன். ரொம்ப பெருமையாக இருக்குது. இவ்வளோ கூட்டத்தை பார்த்தது, மீனாட்சி அம்மனை தரிசித்தது ரொம்ப அற்புதமாக இருக்குது. ஒவ்வொருத்தரும் அவங்களால முடிஞ்ச அளவு ஏதாவது பூவு, ப்ளவுஸு, மாங்கல்யம் தான் ரொம்ப முக்கியம். அதை கொடுத்துருக்காங்க. இந்த மாங்கல்யத்தினால நாங்கள் எல்லாருமே ரொம்ப பெருமையாக இருக்கோம். மீனாட்சினாவே மாங்கல்யம் தான். மீனாட்சி அம்மன் எல்லாத்தையும் காப்பாற்றட்டும். இன்றைக்கி எங்கள் மதுரையோட செல்ல பொண்ணு தங்க மீனாட்சியோட சிறப்பான கல்யாண நாள். இன்றைக்கி எங்கள் எல்லாருக்குமே எங்கள் எல்லாரோட வீட்லேயும் சொந்த கல்யாணம் பண்ணுற மாதிரி இன்றைக்கி ஒரு சந்தோஷத்தோடு நாங்கள் வந்திருக்கோம். அதுவும் இந்த வருஷம்தான்
நான் இதே மதுரையிலே தான் பிறந்து இங்கே தான் இருக்கேன். இந்த 30 வருஷத்தில் இன்றைக்கி தான் இதை பார்க்குற பிராப்தம் எனக்கு கிடச்சிருக்கு. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எங்கள் அம்மாவோட கல்யாணம் அதை நான் பார்க்க வந்திருக்கேன். ரொம்ப சந்தோஷம். அது யாருக்கு கிடைக்கும்? பெத்த தாயோட கல்யாணத்தை பார்க்குற இது வந்து பிள்ளைகளுக்கு கிடைக்காது. அது எனக்கு கிடச்சிருக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எங்கள் மதுரைக்கே பெரிய பெருமை வந்து இந்த தாலி பாக்கியம் தான். இந்த மஞ்சக்கயிறு மாற்றி ஒரு எல்லாரும் பண்ணுறதுல பெரிய ஒரு பெருமை. எல்லாருக்குமே எங்கள் பிள்ளைங்க எல்லாருமே எங்கள் சொந்த பந்தங்க எல்லாருமே கயிறு மாற்றுவாங்க. சென்னையில் இருக்காங்களா, எந்த ஊரில் இருந்தால் ஃபாரினில் இருந்தாலும் இந்த கயிறு வந்து மாற்றுவாங்க. அதான் எங்களோட மீனாட்சி அம்மனோட பெருமை. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.